ஸ்டேட் பேங்க்லேருந்து பங்கு பத்திரம் வாங்கினவங்களோட லிஸ்ட்டு ஒரு கவரில் இருக்குது. அரசியல் கட்சிகளுக்கு அந்த பங்கு பத்திரங்களை யார் யார் கொடுத்தான்ற லிஸ்ட்டு ஒரு பக்கத்தில் இருக்குது. 2 கவரையும் திறந்து நீ போடுன்ட்டாங்க. அதில் யாருக்கு எவன் எவ்வளோ கொடுத்தான்றதை பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம், அதை பப்ளிக் பார்த்துக்கணுன்ற லெவலுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் கண்டிப்பாக சிறைக்கு போவார். புத்தி அவருக்கு வரும்னு நாம் நம்புகிறோம். இதுக்கு மேலே அவர் விளையாட மாட்டார். பிஜேபி மோடியின் கைக்கூலியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மன் நடந்து கொள்ள மாட்டார் என்று நாம் உறுதியாக நம்பலாம். 14 மார்ச் 31 முன்னால் வந்தவங்களுக்கு குடியுரிமை, முஸ்லீமுக்கு கிடையாது. உலகின் எந்த தேசத்திலுமே குடியுரிமை என்பது மதத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவது கிடையாது. தன்னுடைய அப்பட்டமான இஸ்லாமிய வெறுப்பை மோடி அரசு இதன் மூலம் வெளிப்படுத்தியது. காலப்போக்கில் என்ஆர்சி என்பிஆரெல்லாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தங்க தன்னுடைய சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணணுன்ற லெவலுக்கு வந்ததுன்னா நீங்கள் எதை வச்சுமா ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா ஆதார் இருக்குல்ல, ஆதார் சிட்டிசன்ஷிப்புக்கான அடையாளம் இல்லைன்னு சொல்கிறோம். 3 தலைமுறைக்கு முன்னால் யார் எங்கே இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ இது தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இந்துக்களுக்கு பிரச்சனை கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட இங்கே இருக்க இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் பார்டர் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்தை, பங்களாதேஷ்லேருந்து ஓடி வந்தவன், அஸ்ஸாம், ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், இந்த மாதிரியான எல்லைப்புற மாகாணங்களில் இது பெரிய பிரச்சனையை உண்டாக்க வாய்ப்பு இருக்கிறது. தோல்வி பயம் மோடியை பிடித்து ஆட்ட ஆரம்பித்திருக்கிறது. ஜெயிச்சா மட்டும் பத்தாது. மோடி 1.0282 மாதிரி 2.0303 மாதிரி மினிமம் 272 வந்தால் தான் அவரால் இந்த ஆட்டத்தை 10 வருஷமாக ஆடின ஆட்டத்தை ஆட முடியும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். எஸ்பிஐ வழக்கில் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. நாளைய தினம்குள்ளே, அதாவது இன்றைய தினம்குள்ளே நீங்கள் எல்லா டேட்டாவையும் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா சிஏஏ பாஜக அமல்படுத்துது. அதுவும் ரமலான் நோன்பு தினம் நேற்று தான் திறக்கப்படுது. நேற்று தான் சொல்கிறாங்க. உடனே அந்த தீர்ப்பும் இங்கே ஏற்றப்படுது. இந்த எஸ்பிஐ வழக்கும் சரி, இந்த சிஏஏவும் சரி, எப்படி நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு சார்? ஏன்னா நேற்றைய தினமே பார்த்திங்கன்னா நிறைய செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. ஒரு பக்கம் தேமுதிக பாமக செய்தி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எஸ்பிஐ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு நாளைக்குள்ளே நீங்கள் அப்படின்ற எல்லாமே செட்டில் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு செய்தி வருது. இன்னொரு பக்கம் சிஏஏ அமல்படுத்துகிறாங்க. என்ன அவசரம்? சிஏஏ அமல்படுத்த வேண்டிய அவசரம் இப்போ என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. என்ன நடந்தது சார்? இல்லை, முதல்ல தேர்தல் பங்கு பத்திரம் பற்றி தான் பேசணும். நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் தேர்தல் பங்கு பத்திரங்கள் வாங்கப்பட்டது. அங்கேருந்து தான் ஒவ்வொரு கட்சிகளும் வாங்கி டோனர்ஸ் வாங்கி கட்சிகளுக்கு கொடுத்தாங்க. அந்த டீட்டெயிலை ஏற்கனவே மார்ச் 6ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கணும்னு பிப்ரவரி 15 உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் அந்த உத்தரவு காற்றில் பறக்க விடப்பட்டது. ஜூன் 30 வரைக்கும் டைம் கேட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிடுச்சு உச்சநீதிமன்றம். நேற்று அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது 2 கவரில் இருக்குது. எவன்லாம் வாங்கினான்னு ஒரு லிஸ்ட்டு, எவனெல்லாம் அவங்ககிட்ட வாங்கினான். ஸ்டேட் பேங்க்லேருந்து பங்கு பத்திரம் வாங்கினவங்களோட லிஸ்ட்டு ஒரு கவரில் இருக்குது. அரசியல் கட்சிகளுக்கு அந்த பங்கு பத்திரங்களை யார் யார் கொடுத்தான்ற லிஸ்ட்டு ஒரு பக்கத்தில் இருக்குது. 2 கவரையும் திறந்து நீ போடுன்ட்டாங்க. அதில் யாருக்கு எவன் எவ்வளோ கொடுத்தான்றதை பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம், அதை பப்ளிக் பார்த்துக்கணுன்ற லெவலுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்குள்ளே எலெக்ஷன் கமிஷனுக்கு அவன் கொடுத்தாகணும். 15ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு எலெக்ஷன் கமிஷன் அந்த வெப்சைட்டில் போட்டாகணும். இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை நடக்காவிட்டால், இது செய்யலாவிட்டால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மன் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவார், சிறைக்கு போவார், உறுதியாக போவார். நான் ஜெயிலுக்கு போயும் இதை கொடுக்க மாட்டேன்ற லெவலுக்குலாம் அவர் போக முடியாது. மோடி ஒன்றும் நிரந்தரம் இல்லை, பிஜேபி ஒன்றும் சாஸ்வதம் இல்லை. ஜனநாயகத்தில் எல்லாருமே வாழ்க்கையிலே யாருமே நிரந்தரமானவங்க கிடையாது, எல்லாமே டெம்பரவரி தான். அதனால் இந்த காலத்துக்கும் பிஜேபி ஒன்றும் ஆட்சியில் இருக்க போகிறது கிடையாது, மோடி ஒன்றும் ஆட்சியில் இருக்க போகிறது கிடையாது. மோடியை நம்பி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை அமல்படுத்த மறுத்தால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் கண்டிப்பாக சிறைக்கு போவார். புத்தி அவருக்கு வரும்னு நாம் நம்புகிறோம். இதுக்கு மேலே அவர் விளையாட மாட்டார். பிஜேபி மோடியின் கைக்கூலியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மன் நடந்து கொள்ள மாட்டார் என்று நாம் உறுதியாக நம்பலாம். மற்றதை பொறுத்திருந்தான் நம்ம பார்க்கணும். இந்த லிஸ்ட்டு வெளியில் வரதான் போகுது, கண்டிப்பாக இது வெளியில் வரதான் போகுது. எலெக்ஷனுக்கு முன்னால் அதை அமைக்கணும்னு பார்த்தாங்க பிஜேபி, அது முடியாது. கண்டிப்பாக இப்போ வெளியில் வரதான் போகுது. இன்னொரு பக்கம் சிஏஏ வழக்கு, இது சிஏஏ அமல்படுத்துகிறாங்க. அது 2019 அது சட்டம் இயற்றப்பட்டு வந்துருச்சு. ஆனால் நேற்றைய தினம் அதை இது பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. என்ன காரணம் சார் நேற்றைய தினம் பண்ணணும் அப்படின்னு? நேற்று சாயங்காலம் இதை சொன்னது ஸ்டேட் பேங்க்கோட இந்த சுப்ரீம் கோர்ட் தேர்தல் பங்கு பத்திரங்களில் ஸ்டேட் பேங்க்கு கொடுத்த அந்த தாக்கீது, அதை நல்லிஃபை, அதை மக்கள் மன்றத்தில் மறைக்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனை கிளப்பி விட்டுருக்கு. 10 ஆண்டுகளாக மோடி எப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தவர்களுக்கு இதில் ஆச்சரியம் எதுவும் இருக்காது. ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னா மக்கள் கவனத்தை அதிலேருந்து திசை திருப்பறதுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டுறது.
தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்கு புதிதாக பிரச்சனைகளை கிளப்புவது தான் மோடியின் வாடிக்கை. காலையில் 10:30 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது, சாயங்காலம் 6 மணிக்கு அவர் பேசுகிறார். இது வழக்கமாக மோடி செய்யக்கூடிய வேலை தான் இது. எத்தனை நாளைக்கு இந்த தகுடு தத்தம் தில்லாலங்கடி வேலை ஏமாற்று வேலை நடக்க போகுதுன்னு நமக்கு புரியல. ஏன்னா இது ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு. ஒரு பிரச்சனையிலேருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்பறதுக்கு இன்னொரு பிரச்சனையை கழட்டி விடுறது, அவுத்து விடுறது, பிரச்சனையை கிளப்புறது. சிஏஏ என்பது அவங்க ஏற்கனவே 4 ஆண்டுகளுக்கு முன்பு குடியுரிமை சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம். அது என்ன சட்டம்? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ்லேருந்து அங்கிருந்து அந்த நாட்டில் மைனாரிட்டிஸாக இருந்து வந்த இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பாரசீகர்கள் இவங்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை 2014 மார்ச் 31 முன்னால் வந்தவங்களுக்கு குடியுரிமை. முஸ்லீமுக்கு கிடையாது. உலகின் எந்த தேசத்திலுமே குடியுரிமை என்பது மதத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுவது கிடையாது. தன்னுடைய அப்பட்டமான இஸ்லாமிய வெறுப்பை மோடி அரசு இதன் மூலம் வெளிப்படுத்தியது. இந்த 4 ஆண்டுகள் அந்த சட்டத்திட்டத்துக்கான உபப்பிரிவுகளை உருவாக்குவதில் 9 முறைக்கு மேலாக அது தள்ளி போடப்பட்டது நாடாளுமன்றத்தில். இப்போ தேர்தல் வரும்போது இதை இவங்க கொண்டு வராங்க. சிஏஏ என்பது எவருடைய குடியுரிமையையும் பறிக்காது, இப்போதைக்கு பறிக்காது. அது இந்த 3 நாடுகள்லேருந்து வந்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களை தவிர மற்றவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கும். சிஏஏ விட மோசமானது என்ஆர்சி, நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப்பு, என்பிஆர், நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரி, தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அந்த அவை தான் ரொம்ப ஆபத்தானவை. இதில் மோஸ்ட்லி இந்த எல்லைப்புறங்களில் இருக்க மாநிலங்களில் தான் பிரச்சனை வரும். அஸ்ஸாம், மேற்கு வங்கம், இங்கே முஸ்லீம்கள் 27% 30% வரைக்கும் இருக்காங்க. அந்த இடத்துல இந்த பிரச்சனையை பெரிய அளவில் கிளப்பி இஸ்லாமியர்களுக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சியை மேலும் வளர்த்தெடுத்து தேர்தலில் அதன் மூலம் சிறிய கலவரங்களை கூட உருவாக்கி வெற்றி பெற பாஜக முயற்சிக்கும் என்று தான் அஞ்சப்படுகிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் சிஏஏவை நாம் பார்க்க வேண்டும். நேரடியாக சிஏஏவால் இங்கே தமிழ்நாட்டில் தான் பாதிப்பு வரும்னா அதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் என்னென்னா, இப்போ ஒரு குடியுரிமை ஒருத்தனுக்கு கொடுக்கணுன்னா அந்த மாவட்ட கலெக்டர் தான் அவர் ரெக்கமெண்ட் பண்ணி ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பணும். இப்போ அந்த பவரையே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தத்தில் மத்திய அரசு 5 நபர் கொண்ட குழு அமைக்கும். அதில் 4 பேர் மத்திய அரசு, ஒருவர் மாநில அரசை சார்ந்தவர். அந்த குழு யாருக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்லுதோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படி சொல்லும்போது மாநிலங்களின் உரிமைகளும் பறிபோகின்றன. முழுக்க இது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட் தான். அதனால் மத்திய அரசு நினச்சதுன்னா என்ன வேணால் செய்ய முடியும். இதில் இப்போ சிக்கல் என்னென்னா, இப்போதைக்கு இது வெறும் குடியுரிமை கொடுக்கக்கூடிய சட்டம் தான், இவருடைய குடியுரிமையும் பறிக்கக்கூடிய சட்டம் அல்ல. ஆனால் காலப்போக்கில் என்ஆர்சி, என்பிஆரெல்லாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தங்க தன்னுடைய சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணணுன்ற லெவலுக்கு வந்ததுன்னா நீங்கள் எதை வச்சுமே ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா ஆதார் இருக்குல்ல, ஆதார் சிட்டிசன்ஷிப்புக்கான அடையாளம் இல்லைன்னு சொல்கிறோம். 3 தலைமுறைக்கு முன்னால் யார் எங்கே இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ இது தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இந்துக்களுக்கு பிரச்சனை கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட, இங்கே இருக்க இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் பார்டர் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்தை, பங்களாதேஷ்லேருந்து ஓடி வந்தவன், அஸ்ஸாம், ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், இந்த மாதிரியான எல்லைப்புற மாகாணங்களில் இது பெரிய பிரச்சனையை உண்டாக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுதைக்கு அவர்கள் இது குடியுரிமை கொடுக்குற சட்டம் தான், பறிக்கிற சட்டம் இல்லைன்னு சொன்னாலும், இது அமல்படுத்தப்பட்ட பிறகு ஒருவேளை மோடி அரசு விரும்பினால் தங்களுக்கு பிடிக்காதவர்கள் அவருடைய குடியுரிமையை காட்ட சொல்லி அவர் நிர்பந்தித்தால் சிக்கலாகி போகும். ஏன்னா ஒரு தளம், இப்போ நீ இந்தியாவில் தான், நீ இந்திய குடிமகன்றதை எதை வச்சு நிரூபிப்ப? உன்னோட ஆதார் அடையாளம் கிடையாதுன்றான். உங்கள் 3 முன்னோர்கள் இங்கே தான் இருந்தாங்கன்றதை நீ ப்ரூவ் பண்ணணுன்றான். எத்தனை பேருக்கு அந்த டாக்குமெண்ட் இருக்கும்? 2020 சிஏஏ அமல்படுத்தப்பட்ட பிறகு அஸ்ஸாமில் என்ஆர்சி வந்தது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி. அதில் ஒரு பெண்மணி 9 விதமான டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போய் மண்ணில் கட்டுறாங்க, போராடுறாங்க, மன்றாடுகிறார் தான் இந்த நாட்டின் குடிமகள்னு. ஆதார் இருக்குது, பாஸ்போர்ட் இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு குடியுரிமை இல்லைன்னு சொல்லி அவங்கள கேம்புக்கு அனுப்புனாங்க. ஒரு ஆர்மி கமாண்டர், அந்த ஆஃபீஸர் 1971 வாரில் பாகிஸ்தானுக்கு எதிராக போராடி இந்திய இராணுவத்தில் அரசாங்கத்தால் கௌரவிக்கப்பட்டவர். பரம்வீர் சக்ராவோ ஏதோ ஒரு, அதுக்கு கீழ் ஒரு லோ லெவலில் இருக்க ஒரு அவார்டெல்லாம் அவர் கொடுத்தாங்க. அவர் இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வூதியம் வாங்கி கொண்டிருக்கிறார். அவர் இந்திய குடிமகன் கிடையாதுன்னு சொல்லி அவரை கேம்ப்பு கொண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி அட்டூழியங்கள்லாம் நடந்தது. இது முழுக்க சிஏஏ என்பது எல்லைப்புற மாகாணங்களைத்தான் பாதிக்கும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். ஒரு பக்கம் தேர்தல் ஆணையர் விலகல், மறுபக்கம் எஸ்பிஐக்கு எதிரான தீர்ப்பு, இன்னொரு பக்கம் சிஏஏ. தொடர்ந்து பாஜக சம்பந்தமான செய்திகள் அதிக அளவில் வந்துட்டு இருக்கிறது எப்படி பார்க்கலாம் நம்ம? இல்லை, இது எஸ்பிஐ விஷயத்தை மறைக்கிறதுக்கு தான் சிஏஏவை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அது இல்லைன்னா கொஞ்சம் நாள் தள்ளி வந்திருக்கும். எலெக்ஷன் கமிஷனர் அவர் என்னன்றது காரணம் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. அதனால் நம்ம அது குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்குது. இல்லை எதிர்ப்பு மனநிலை எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி, இப்போ அவங்க பயப்படுறாங்க. அதாவது 3வது முறையாக மோடி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னாலும் இந்த மெஜாரிட்டி அவங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. 300ன்றது மேக்ஸிமம்.
அது 250ஆவோ 240ஆவோ 230ஆவோ குறைய போகுதுன்றது தான் உண்மை. அதனால் தோல்வி பயம் மோடியை பிடித்து ஆட்ட ஆரம்பித்திருக்கிறது. ஜெயிச்சா மட்டும் பத்தாது. மோடி 1.0 282 மாதிரி 2.0 303 மாதிரி மினிமம் 272 வந்தால் தான் அவரால் இந்த ஆட்டத்தை 10 வருஷமாக ஆடின ஆட்டத்தை ஆட முடியும். ஒரு 272க்கு கீழே சிம்பிள் மெஜாரிட்டி கீழே 40 சீட்டு குறைஞ்சி 230 அல்லது 240 வந்தால் கூட மோடி பிஎம் கிடையாது, வேறு யாராவது வந்துடுவாங்க. கூட்டணி அரசு வேணும், கட்சிகள்லாம் கண்டிப்பாக தகராறு பண்ணும். அந்த பயம் தான் அவங்களுக்கு. அதாவது ஜெயிச்சா பத்தாது, இப்போ இருக்க மிருகபலத்தோடு வரணும். மிருகபலத்தோடலாம் 3வது தடவை சத்தியமாக வர முடியாது. ஜெயிக்கலாம், ஆனால் மிருகபலத்தோடு ஜெயிப்பது என்பது மிக 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 அரிதினும் அரிதானது. ஆகவே அந்த பயம் தான் அவங்களுக்கு வந்து குட்டி குட்டி கட்சியெல்லாம் கூட சேர்த்துக்கிறாங்க. என்டிஏ விட்டு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே போனவனெல்லாம் தேடி தேடி பிடிச்சி உள்ளே கொண்டு வராங்க. சிஏஏவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து வரும் நாட்களில் மத கலவரங்கள் அரங்கேறலாம். நமக்கு தான் உங்கள்கிட்ட கேட்கணும், அடுத்து என்ன நடக்கும். தோல்வி உறுதின்னு தெரிஞ்சதுன்னா மோடி எந்த எல்லைக்கும் போவார். தோல்வி உறுதி என்றால் மோடி எந்த எல்லைக்கும் போவார். புல்வாமா மாதிரிலாம் இனிமேல் புல்வாமா மாதிரிலாம் ஒன்று பண்ண முடியாது. ஏன்னா பாகிஸ்தானே சோத்துக்கு பிச்சைடர்களை திருவடையந்தர் லெவலுக்கு வந்துட்டான். அங்கே ஒன்றுமே கிடையாது. ஒரே வழி இருக்கவே இருக்குது, சங்கிகளோட கடைசி ஆயுதம் மத கலவரங்கள். அவற்றை அவர்கள் கையில் எடுப்பார்கள். அது நடக்காட்டி ஆச்சரியம். இயற்கையின் அருட்கொடை இருந்தால் அது நடக்காமல் இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க தோக்கிறதுன்னு உறுதி ஆயிடுச்சுன்னா எந்த எல்லைக்கும் போவார்கள். தாங்கள் நிரந்தரமாக ஆள பிறந்தவர்கள் என்ற ஆணவத்தில், ஐட்சாட்டியத்தில், அராஜகத்தின் உச்சாணி கொம்பில் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறது பிஜேபி. அதனால் தோக்கிறதுன்னு வந்துடுச்சுன்னா அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. பதவி இல்லாமல் இனிமேல் இருக்க முடியுன்றது பிஜேபியால் ஜீரணித்து கூட பார்க்க முடியாது, கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. தாங்கள் நிரந்தரமாக ஆள பிறந்தவர்கள் என்ற இருமாப்பில், ஆணவத்தில் அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இவ்வளோ அட்டூழியமும் நடக்குது. ஆகவே இதை நம்ம மோடியோட ஸ்பீச் எல்லாம் பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு தோல்வி பயம் வந்திருக்குன்றது உண்மை. ஜெயிப்போன்றது தெரியுது, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரலாம். ஆனால் 272 வருமா? அது 250 240 கீழே போச்சுன்னா கஷ்டம். மோடி கிடையாது. மோடி பவரில் இல்லைன்னா பிஜேபி இருந்தாலும் இல்லாட்டியும் அவருக்கு ஒன்றும் கிடையாது. 10 ஆண்டுகள் பிரதம மந்திரியாக இருந்துவிட்டு இன்றைக்கு 10 ஆண்டுகள் பிரதம மந்திரியாக இல்லாமல் கண்ணியமானது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் மன்மோகன் சிங். ஒருவேளை மோடி இந்த முறை தேர்தலில் தோற்றால் பதவி இல்லாத மோடியால் டாக்டர் மன்மோகன் சிங் போல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியுமா என்று கேட்டால் அதற்கான பதில் கடினம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். பதவியை அனுபவிச்சுட்டு அந்த பதவி இல்லாதப்ப ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்கிறான்னா அவன் மாமனிதன் என்று அர்த்தம். ஆனால் பதவியை ரொம்பவே நுகர்ந்த ஒரு மனிதன், ரொம்ப ரொம்ப நுகர்ந்த மனிதன், அதிகாரத்தின் போதையில் நின்று கொண்டு அதிகார போதையில் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிய ஒரு மனிதன் பதவி இல்லை என்றால் அதை யோசித்து பார்ப்பது கூட கடினம். அதுதான் மோடியோட நிலைமை இன்னைக்கு. அந்த தோல்வி பயத்தில் தான் அவங்க இவ்வளவும் செய்கிறாங்க. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி சார்.